ஜாதகத்தில் மிக முக்கியமாக பார்க்குறதே என்ன, ரெண்டே விஷயம் தான் பார்ப்பேன். ஒன்று 5, இன்னொன்று குரு. ஆனால் அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு பிண்டத்தில் கொடுத்து விட்டேன். அந்த பிண்டத்தை நீ வெளியே எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தாய் தந்தையாகிய குரு நல்லா இருக்கும். அப்போ இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்க, போன ஜென்மத்தில் என்ன பண்ண, அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ண போகிற, அடுத்த ஜென்மத்தில் எப்படி பிறக்க போகிற, எல்லாமே அந்த குருவை வச்சு எடுத்துடலாம். இப்போ 16 வருஷம் அப்படின்னா 8 வருஷம் சுபபலன், 8 வருஷம் அசுபபலன் இப்படி கொடுத்துருவாரு. அப்போ ஆரம்பத்தில் நல்லது கொடுக்குறாரா இல்லை பிற்பகுதியில் நல்லது கொடுக்குறாராங்கிறது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பலனை. 16 வருஷம் குருவும் கெட்டு போய் லக்னமும் கெட்டு போயிடுது அப்படின்னா திக்கு திசை தெரியாமல் நிற்கிறவன்னு இருக்கும். யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதும் பால் குடம் எடுப்பதும் நிறைய பாத யாத்திரை செல்வதும் இதெல்லாம் குருகாரத்துவம் கெட்டு போனதான் செய்வாங்க. சிவத்தை தவிர அந்த கிரிவலத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகல, நான் அந்த கமிட்மெண்ட் இருக்குது இந்த கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு எடுக்க வேண்டாம். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் திரு ராஜேஷ் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு மேடம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசைகள் பற்றி. போன பதிவிலே தசைகள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக இந்த குரு தசை அப்படின்னு வரும்பொழுது, இப்போது குரு தசை குரு கிரகம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு பாசிட்டிவிட்டி தான் தெரியும். ஆனால் குரு கிரகம் அதில் நெகட்டிவிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் குரு தசை நடக்கும் பொழுது அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா? ஏன்னா 16 வருஷங்கிறது இப்போ யங் ஏஜில் குரு தசை வருது அப்படின்னா 16 வருஷம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃப்யூச்சருக்கு ஒரு அடித்தளம் மாதிரி. ஸோ அது ஸ்ட்ராங்காக நம்ம பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சர் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குரு தசை பாசிட்டிவாக இருக்குது இல்லை அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தாக பேசலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஏன்னா குருமார்கள் எங்களுக்கு என்ன உபதேசித்தாங்களோ அதை தான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் என்னுடைய அனுபவமும் இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜாதகம் சிறப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா ஜாதகம் மட்டும் முக்கியம் கிடையாது. அந்த ஜாதகத்தை திசை திருப்புற ஆள் யாருன்னு கேட்டால் குரு தான் ஃபஸ்ட்டு. திசை திருப்பதுனா என்ன, நல்லா இருந்த ஆளை சம்பந்தம் இல்லாத பாதைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு செயலை செய்ய வைப்பதும் குரு தான். ஆனால் நல்லா இருந்த நபர் திடீர்னு இறப்பதற்கும் நல்லா இருந்த நபர் திடீர்னு இழந்து போவதற்கும் குருவும் காரணமாகிறார். அதனால தான் இந்த ஜாதகத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, குருவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பழைய நூல்கள் சொல்ல விஷயங்கள் நான் எடுத்து சொல்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம்னு தெய்வத்தை பின்னாடி வச்சு குருவை ஏன் முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அப்போ அண்டத்தில் ஒன்றும் கிடையாதான். ஆனால் அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு பிண்டத்தில் கொடுத்து விட்டேன். அந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீ உன்னை மெருகேற்றி இந்த உலகத்தில் உனக்கு என்ன தேவையோ, சம்சார சாகரத்தில் என்ன தேவையோ அதற்கு தகுந்த வாழ்க்கையும் விருத்தியும் நீ செய்து கொள் என்று ஈசன் உன்னை படைத்து விட்டான். இதான் பிண்டம். அந்த பிண்டத்தை நீ வெளியே எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தாய் தந்தையாகிய குரு நல்லா இருக்கணும். அப்போது நான் சொல்கிற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல அப்பா அம்மா நல்லா இருக்கும். அப்போ இந்த ஜனனம் வெளியே வருது அப்படின்னா இந்த குரு நல்லா இருக்கும். அதனால தான் மாதா பிதா, அதுக்கப்புறம் குரு. அப்போ இது நவகிரகத்தில் ஒரு கதையாக எடுத்தோம் அப்படின்னா, ஒரு கிரகமானது எந்த விஷயங்களை செய்தாலும் குருவினுடைய கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் ஒளியை அள்ளி வீசுபவர்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, இவர் ஒரு நெருப்பு ராசி. நீங்கள் லக்னத்தில் குரு இருக்கிறவங்களும் சரி, உங்கள் லக்னத்துக்கு பக்கத்து வீட்டில் குரு இருந்தாலும் சரி, அது அடுத்த வீடு எந்த லக்னம் வேணா இருக்கட்டும், லக்னத்துக்கு முந்தைய வீடு இந்த வீட்டில் குரு இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸு, இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ் இப்படி தான் போடணும், இது இப்படி தான் சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லி இந்த டென்ஷன்லேயே பாதி பேர் இவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க மாட்டாங்க. அவன் எப்போ பார்த்தாலும் சாஸ்திரம் சம்பிரதாயம் ஏதோ மெச்சூரிட்டியாக ஓவர் மெச்சூரிட்டியாக பேசுகிற இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை எப்பயுமே கொஞ்சம் சில பேர் தள்ளி வைப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கு, என்ஜாய்மெண்ட், பார்ட்டி இப்படி போகிற ஆள். இந்த மாதிரி ஆளை கொண்டு போய் குருக்கிட்ட சேர்த்தோம் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் மிஸ்மேட்ச் ஆயிரும், பயங்கரமாக மிஸ்மேட்ச் ஆயிரும். ஸோ அப்போ இந்த குரு தசை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த குருவானவர் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய பூர்வ புண்ணிய பலம் நல்லா இருக்கணும். அப்போ அதாவது லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், இந்த 5லிருந்து 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 9லிருந்து அடுத்த 5ஆம் இடமாக கணக்கு போட்டிங்க அப்படின்னா அதான் உங்களுடைய பிறந்த லக்னம் இந்த ஜென்மத்தில். அப்போ இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்க, போன ஜென்மத்தில் என்ன பண்ண, அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ண போகிற, அடுத்த ஜென்மத்தில் எப்படி பிறக்க போகிற, எல்லாமே அந்த குருவை வச்சு எடுத்துடலாம். அந்த குரு அவ்வளோ மிகப்பெரிய சக்தி பெற்றவர். ஒரு ஜாதகத்தில் நீங்கள் 9 கிரகத்தில் 8 கிரகத்தை விட்டுருங்க. மற்ற கிரகத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3 கிரகத்தை தவிர்த்து, சூரியன், சந்திரன், சுக்கிரன், இந்த 3 கிரகத்தை தவிர்த்து 4ஆவதாக தன் பார்வையை வீசுபவர் யார் அப்படின்னு கேட்டால் குரு தான். அதாவது மற்ற கிரகங்கள் எல்லாம் தன் கடமையை செய்யும், ஆனால் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுமானா பண்ணாது, பலனை கொடுக்கும்.
குரு மட்டும்தான் என்ன பண்ணுவார், 6 வருஷத்துக்கு இப்போ 16 வருஷம் அப்படின்னா 8 வருஷம் சுபபலன், 8 வருஷம் அசுபபலன் இப்படி கொடுத்துருவார். அப்போ ஆரம்பத்தில் நல்லது கொடுக்குறாரா இல்லை பிற்பகுதியில் நல்லது கொடுக்குறாராங்கிறது வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பலனை பொறுத்தது. அந்த குருவானவர் நட்பு சாரத்தை பெற்றுவிட்டால் தான் கூட சேர்ந்தவனையும் நல்லது கொண்டு போயிடுவார். இதே பாபத்தினுடைய தன்மையை பெற்று விட்டார் அப்படின்னா இவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தாலுமே அந்த காசு, இவன் சம்பாத்தியம், இவன் உழைப்பு, இவன் வேலை பார்க்குற இடம் அத்தனையுமே கெடுத்து விட்டு போயிடுவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உங்கள் அப்பா தொழில் பண்ணுறார், அவருக்கு குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் வந்து ராகுவாக இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, குருவுக்கு ராகுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் நல்லா கோடி கோடியாக தொழில் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பா கையில் தொழில் நல்லா ஓடிட்டு இருக்கும், இந்த பையன் கையில் தொழில் வரும்போது எல்லாம் அப்படியே கீழே போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ரீசன் வந்து பார்க்கும்போது குருவினுடைய காரகத்துவம் வந்து அப்படியே அடிபட்டு போயிடும். அதுலேயே இந்த குருவானவர் சிறப்பாக இன்னும் சொல்லப்படக்கூடியதுன்னா, ஜாதகத்தில் ஒளியை வீசி எவ்வளோ பெரிய கஷ்டத்தாக இருந்தாலும் அப்படியே குறைச்சிருவாராம். அதாவது ஆத்தின பொண்ணு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஆற்றிடுவாராம். அதனால தான் குரு இருக்கிற இடத்துக்கு பாதம், பார்க்குற பார்வை பலன். அப்போ குரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல நசுக்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, 8ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா மரணகண்டம், உடல் சம்பந்த பிரச்சனை, அடிவயிறில் பிரச்சனை எல்லாம் கொடுப்பார். மேஷத்தில் குரு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அதே நெருப்பு ராசி, நெருப்பு ராசியோடு குரு சேர்ந்தார் அப்படின்னா 24 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் கடுகடுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவனே டென்ஷன் ஆகிக்குவான், நரம்பு சம்பந்தோட பிரச்சனை இதில் இருக்கும். ஒரு பாவத்திலும் குரு இருந்தாச்சு அப்படின்னாவே இந்த திக்பலம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில். அந்த திக்பலம்னா ஒரு இடத்துல அவங்க வந்து பலம் பெறுவாங்க. அப்போ குரு திக்பலம் எடுத்தோம்னா கடகத்தில், அதே திக்பலம் குறையுது அப்படின்னா நம்ம இங்கே மகரத்தில், அதே கடகத்தில் செவ்வாய் நீசமாவார், அதே மகரத்தில் செவ்வாய் உச்சமாவார். அப்போ இங்கே என்ன ஆகுது, புத்திர காரகனும் புத்திரநாதனும் குரு தான், தனகாரகனும் குரு தான். அதனால தான் நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் சொல்கிறது, முதல்ல ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா குருவை பாருங்கள் அப்படின்னு. குரு நல்லா இருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் வாழ்கிறதுக்கு பிராப்தமே காசு தான். காசு நல்லா இருக்கணும்னா குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அது தனகாரகனாக இருந்தா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பேன். குருவும் கெட்டு போய் ஜாதகத்தில் தசாநாதனும் கெட்டு போயிட்டார் அப்படின்னா அவர்கள் எவ்வளோ தனம் வந்தாலும் அதல பாதாளத்தில் சென்றிருக்கும். நீங்கள் நிறைய பேரை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கடன் அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க, கடன் மேலே கடன் வாங்கிட்டே இருப்பாங்க, ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அந்த கடன் அடையவே அடையாது. அப்போ அடையவே அடையலை அப்படின்னா உங்கள் இதில் யார்கிட்ட இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், அவங்க ஜாதகத்தெல்லாம் குறுக்கிட்டு போயிருக்கும். ஏன்னா அவங்க தனம்னா அந்த காசு வந்து கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எவ்வளோ கொடுத்தாலுமே அந்த கடன் அடையலை அப்படின்னா குரு கெட்டு போயிருக்குங்கிறது அர்த்தம் ஒன்று. அப்போ இந்த 16 வருட குரு தசை என்ன சார் செய்யும், ஒரு ஜாதகத்துக்கும் எடுத்தோம்னா இது லக்னப்படி ஒரு ஜாதகத்துக்கும் மாறும். ஒரு ஜாதகத்துக்கும் எப்படி தசை மாறுதோ ஒரு லக்னத்துக்கும் குரு நல்லவனா கெட்டவனாங்கிறத டிசைட் பண்ணணும். யாரும் கணிக்க மறந்துடுறாங்க. பரம்பரையே நல்ல ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் நல்லது பண்ணும், ஒரு கிரகம் கெட்டது பண்ணும். அப்போ முதல்ல குரு தசை நடக்குதுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது முதல்ல குரு நல்லவனா கெட்டவனாங்கிறது எனக்கு தெரியும் என் ஜாதகத்துக்கு. அது தெரிஞ்சாதான் இவன் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறாங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இவன் யாரோட சேர்ந்துருக்கார், இவர் எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறார். பொதுவாக குரு கெட்டாதான் நீங்கள் நிறைய விஷயங்களை ரிசீவ் பண்ண முடியும். குரு கெடலை அப்படின்னா நீங்கள் நிறையா விஷயங்களை வச்சுருப்பீங்க, கொடுத்து பிடிங்கிடுவார். ஓகே. அதனால தான் நான் குரு தசையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நிறைய தானியம், சௌபாகியம், சம்பத்து, புத்திரதா எல்லா விஷயமும் கொடுத்துருவார். ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா வேடிக்கை பார்ப்பார். கொடுத்துட்டு நீ எப்படி ஹேண்டில் பண்ண போகிற, நீ எப்படி செய்ய போகிற, ஆர்டரியா. ஏன்னா எப்பயுமே தனம் நிறையா வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆட்டம் அதிகமாயிரும். அது உங்களுக்கு தெரியாது, அந்த கண்ணை மறைச்சிடும். எப்படி இருந்தாலும் அவர் பண்ண செய்வார், அந்த வேலையை செய்வார். ஏன்னா குருவோட சேரக்கூடிய சண்டால கிரகங்கள்னு சொல்லுவோம். குருவோட ராகு சேர்ந்துச்சுன்னா குரு சண்டால யோகம். அதே விட குருவில் சந்திரன் சேர்ந்துச்சு அப்படின்னா காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது. குருவோட சுக்கிரன் சேர்ந்துச்சு அப்படின்னா சம்பந்தம் இல்லாத இடத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. குருவோட செவ்வாய் சேர்ந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத நட்பு வட்டாரம் இதெல்லாம் விரிவடைஞ்சு கொண்டு போய் அவன் பிஸ்னஸுக்கு நான் ஹெல்ப் பண்ண சொல்லி என்கிட்ட காசை கொண்டு போய் அங்கே போடுறது. குருவில் சூரியன் சேர்ந்துச்சு அப்படின்னா இருக்கிறது அவனே அழிச்சிருவான். இந்த மாதிரி ஒவ்வொரு காரகத்துவத்திலும் இந்த குரு சேரும் பொழுது எந்த மாதிரியான பலனை கொடுக்குறாருங்கிறது முதல் விஷயம். அப்போ அந்த குரு நல்லானா கெட்டவனாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது ஒன்று. ரெண்டாவது, இந்த திசை எப்படி இருந்து நடத்த போகுது, 2லேருந்து நடத்துதா, 8லேருந்து நடத்துதா, 3லேருந்து நடத்துதா. அதனால தான் ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே நம்ம சொல்லிடுவோம் பிஸ்னஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாது. நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி. ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணலாமா சார், ஏன் பண்ணக்கூடாது, யார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இப்போ குரு இவனுக்கு கெட்டு போச்சு அப்படின்னா இந்த 16 வருஷம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இவன் வந்து நிழலாக இருந்து வேலை செய்யணும். வேலைக்காரனாக இருந்துட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன, உங்கள்கிட்ட சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், பேர் இருக்கும், ஆனால் அதிகாரம் இருக்கக்கூடாது. ஏன்னா குரு கெட்டவனுக்கு ஒரு பக்கம் கொடுப்பார், இன்னொரு பக்கம் அடிக்கவும் செய்வார். அப்போது இந்த குரு அடிக்கும்போது நமக்கு எங்கே அடிக்கிறாருங்கிறது தெரியாது. அப்போது நிறைய விரயங்களை சந்திக்க வேண்டி வரும். நிறைய நபர்கள் வந்து இந்த கௌரவத்தை இழக்கக்கூடாது, வெளியில் தெரியக்கூடாது, சொசைட்டிக்கு வந்து தெரிஞ்ச பேர் கெட்டு போயிடும், நம்ம இப்படிலாம் நிறையா சம்பாரித்து வச்சுருந்தோம். இந்த மாதிரி பிரச்சனைகளை நிறையா சந்தித்து கொண்டவர்கள் யாருன்னா இந்த சமூகத்தில்
நிறைய கொங்கு சமூகத்தில் நிறைய வச்சுருக்கிறவங்க எல்லாம் அந்த குரு கெட்டு போயிருக்கும். நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும். கொங்கு சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கோடி கோடி சொத்து வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயில்களுக்கு நிறைய செய்வாங்க. நிறைய அபிஷேகம் வந்து கும்பாபிஷேகம் நிறைய செஞ்சு இவங்க பேர் நல்லா போட்டு ஸ்டோனில் போட்டு வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே அந்த குரு காரகம் கெட்டு போயிருக்கும். அந்த கெட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வெளியே சொல்ல முடியாது. அப்போ என்ன இறைவனுக்கு கொண்டு போய் நிறையா கொட்டுவாங்க. பாலாபிஷேகம் தேனாபிஷேகமாக கொண்டு போய் கொட்டுவாங்க. நீங்கள் காவடி நிறையா எடுக்கிறது பாருங்கள், நிறையா எடுப்பாங்க, கொங்குல தான் எடுப்பாங்க. ஏன்னா யாரெல்லாம் முருகப்பெருமானுக்கு காவடி எடுப்பதும் பால் குடம் எடுப்பதும் நிறைய பாத யாத்திரை செல்வதும் இதெல்லாம் குருகாரத்துவம் கெட்டு போன தான் செய்வாங்க. ஏன்னா பாதம் வலிக்க 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 அந்த வலி உள்ளே இருந்தால் தான் இந்த பாதம் தேய நடப்பார்கள்னு சொல்லுவாங்க. அந்த குரு அவ்வளோ மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படக்கூடியது. அப்போ யாருக்கு சார் இந்த குரு தசை நல்லது பண்ணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜாதகத்தில் குருவானவன் 5, இதில் பொதுவாக 5ல் குரு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா புத்திரஸ்தானம் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணணும் அப்படிம்பாங்க. ஆனால் 9ல் குரு வருவதும் 11ல் குரு வருவதும் இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான இன்கமத்தை வச்சுக்கிட்டே இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த குரு தசை நல்லது பண்ணணும் அப்படின்னா பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும். இப்போ பூர்வ புண்ணியம்னா அதில் நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்கிறது ஒன்று, இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கிறது ஒன்று. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி இந்த குருவானவர் கொடுக்கக்கூடிய இந்த 16 வருஷத்தில் இந்த 16 வருஷ திசையில் நீங்கள் எடுத்த உடனே சொல்லிடணும், அம்மா இந்த வருஷம் இந்த மாதம் இருந்து இந்த வருஷம் வரைக்கும் பிரச்சனை இருக்கும், நீ எதுவும் முதலீடு போடக்கூடாது. ஒரு திசையிலுமே கண்டமும் உண்டு, சாதகம் உண்டு, பாதகம் உண்டு. அப்போ திசை வந்து அன்றைக்கி அவங்க கேள்வியை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. இந்த திசை எடுத்தீங்க அப்படின்னா, அம்மா இந்த பலன் இது இப்படி வரும், அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு பிரச்சனைனா இதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்பயே ஓப்பனாக அடிச்சிடணும். இது நீங்கள் அடிக்கும்போது தான் என்னாகும் அப்படின்னா, அந்த பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் ஒரு நபருக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ஒன்று அவரை அவர் தயார்படுத்தி கொள்ளுவார். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை மாற்றி அடுத்த கட்டத்துக்கு சேஃபர் ஜோனில் போயிடுவார். இப்போது சில பேரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கிட்ட கேள்வி அந்த குருதசையிலே கேள்வியாக வரும்போது, சாமி இப்போ நான் 1 கோடி ரூபா என்ன சொன்ன போகிறேன் எனக்கு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி கார்மெண்ட்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தப்பாக சொன்னோம்னா இங்கே கார்மெண்ட்ஸில் பிரச்சனையாக வரும். நம்ம வந்து கேட்குறாருங்கிறதுக்காக ஏதோ ஒன்று அடிச்சும் விட முடியாது. அப்போ ஏன்னா அடுத்த 1 கோடி போட போகிறார். நாளைக்கு அது சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா நம்ம அதுக்கும் பதில் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம இருக்கிறதுனால குருவினுடைய காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 16 வருடங்கள் நல்ல திசையை செய்யணும். நல்ல ஸ்தானத்தில் குரு இருந்துட்டார் அப்படின்னா இந்த 16 வருஷத்தில் கல்வி, 16 வருஷத்தில் நல்ல ஒரு பெண். அப்போ குரு நல்லா இருக்குது அப்படின்னா வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ப்ளசண்ட்டாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன, ஒரு தேஜஸ் இருக்கும். 3வதாக நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு வீட்டில் பூஜை அறையில் நித்திய பூஜைன்னு வீட்டில் யார் பண்ணுறாங்களோ அங்கே குரு காரகத்துவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நித்திய பூஜைனா கோயில் எப்படி நடக்குது அந்த மாதிரி வீட்டில் டெய்லி பண்ணுவாங்க. சிலையை வச்சு கும்பிட்றாங்க, சிலையை வச்சு பண்ணுறவங்க இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, இல்லை நித்திய பூஜை பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் அங்கே குரு காரகத்துவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 3. 4வது குரு காரகத்துவம் நிறைய குழந்தைகளை கட்டி அணைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன, ஹஸ்பண்ட் வேணாம், குழந்தை மட்டும் இருந்தால் போதும், அவர் எங்கேயோ போயிட்டு போகிறார். அப்போ குழந்தையோடு வச்சுருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் குரு. யார் வீட்டிலலாம் குழந்தைகள் நிறைய படுத்தி எடுக்குது சார், சமாளிக்கவே முடியல, எங்கேயாவது கொண்டு போய் ஸ்கூல்லையோ இல்லை இதில் கொண்டு போய் சேர்த்து விட்டுலாம் நினைக்கிறாங்கன்னா குரு அங்கே நல்லா வச்சு செய்கிறதுக்கு வந்திருக்காருன்னு அர்த்தம். குருன்னா குழந்தைங்க. அப்போது குருவுக்கு அடுத்தபடியில் இருக்கக்கூடியது வாத்தியார். அப்போ நிறைய ஸ்கூல் டீச்சர்கிட்ட அடி வாங்கியிருக்கிறது வச்சு வெளுத்திருப்பாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் அந்த குரு காரகத்துவம் இவனை வந்து படிப்பில் மந்தத்தை பண்ணி அந்த சாபத்தை வாத்தியாருக்கு கொடுக்கும். அப்போ கரெக்டாக எல்லாரும் பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருப்பாங்க, இவன் மட்டும் மாட்டிக்குவா போய். அப்போ வாத்தியார் நல்லா வெளுப்பார். ஸோ அப்போ அந்த குரு காரகத்துவம் அங்கே வேலை செய்யும். அதே மாதிரி அந்த குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா புத்திர சௌபாகியம் நல்லாயிருக்கும். அதே போல் குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சகல விதமான வசதிகளையும் கொடுப்பார். இப்போ ஒரு மனுஷன் இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தில் பார்க்க வேண்டிய ஒரே ஆள் குரு மட்டும்தான். இப்போ பிறக்கும் போதே குரு தசையில் பிறக்கிறாங்க அப்படின்னு பிறக்கும்போதே குரு தசையில் பிறக்கிறார் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் குரு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கணும். அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அது அவங்க பேரண்ட்ஸ் ஆல்ரெடியே வந்து நல்லா வாழ்ந்துருப்பாங்கன்னு அர்த்தம். பிறக்கும்போதே பணக்காரனாக பிறப்பாங்க. அப்படின்னா என்ன, வாத்தியார் குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. வாத்தியாரில் மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ் ஃபேமிலியில் இருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேர் சொல்லக்கூடிய சமூகத்தில் பிறக்கக்கூடிய நபர். குருன்னா பிராமின். அப்போ பிராமண சமுதாயத்தில் சொல்லக்கூடிய இடத்துல பிறந்திருப்பார்கள். அப்படி இல்லை அப்படின்னா பிறக்கும்போதே சகல விதமான வேத சாஸ்திரங்களுடன் சகல விதமான அரசியல் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வாத்தியார், உத்தியோகம், டீச்சர்ஸ், ப்ரொஃபஷனல், கவர்மெண்ட் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி பேர் சொல்லக்கூடிய இருக்கிற இடத்துல, பதவி இருக்கக்கூடிய இடத்துல, குடும்பத்தில் நல்லா பிறந்திருக்கும். அப்போ வந்து குருதசை நல்லா இருந்து, குருதசை நல்லா இருந்தால், சப்போஸ் குருதசை கெட்டு போயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பாருங்கள் நிறைய ஆன்டிசம் நிறைய விஷயம் அங்கே இருக்கும். ஆரம்பத்திலேயே குரு காரகத்துவம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த குருவோட சேரக்கூடிய பாப கிரகங்கள் ஆன்டிசத்தை கொடுத்துரும். அதனால தான் 5ஆம் இடம் வந்து நான் ஜாதகத்தில் மிக முக்கியமாக பார்க்குறதே என்ன, 2 விஷயம் தான் பார்ப்பேன். ஒன்று 5, இன்னொன்று குரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறீங்கிறது சொல்கிறது 5. அது மட்டும் இல்லாமல் குரு. சரி, இந்த பிரச்சனைலாம் இவங்களுக்கு இருக்குது, நல்லது கெட்டதும். இதை தீர்த்துட்டு முடிச்சுட்டு இவங்க வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களா, இவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா,
இவங்களுக்கு யாரோ உதவி தேவைப்படுதா, இல்லை யாரோ டிபெண்ட் பண்ணி தான் வாழ்வாங்களா, இல்லை இவங்க சொந்த காலிலே நிற்பாங்களா, இது எல்லாம் முடிவு பண்ணுறது யாருன்னா குரு தான். ஓகே. இவங்க மற்ற சூரியன் சுக்கிரன் சந்திரன்லாம் பேசுகிறாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆனால் மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஜாதகத்தில் 5ம் குருவும் நன்றாக இருந்து விட்டாலே அவர்கள் 90% பிரச்சனையை தீர்த்து விடுகிறார்கள்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, உலகத்தில் குரு நல்லா இருந்துச்சா அப்படின்னா அவருக்கு எல்லா சௌபாகியங்களும் முன்னாடி வந்து நிற்கும். சாய்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். குரு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கணும், தேடணும். அப்புறம் வாழ்க்கையில் நிறைய இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேரும் கேட்டு பாருங்கள், யாரெல்லாம் வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்படுறேன் சார், நிறைய ஜோதிடர்களை பார்த்துருக்கேன், நிறைய பூஜைகள் செஞ்சுருக்கேன், நிறைய பேர்கிட்ட நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். எந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க தெரியுங்களா, கோர்சஸ், இந்த கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க. இந்த மைண்டு ப்ரோக்ராமு, அட்ராக்ஷன் ப்ரோக்ராமு, மணி ப்ரோக்ராமு, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் குரு கெட்டு போனவங்களுக்கு தான். பார்க்குறதெல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ இவங்கள்ட்ட போனால் நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாமோ, இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நோக்கி தள்ளுபவர் யாருன்னு கேட்டால் குரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு பேசிக் விஷயம் தான் இருக்கும், அதை தான் அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் அதுக்கு 5000 ஃபீஸ் கட்டி அங்கே வந்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த குருக்காரதும் அவருக்கு அங்கே வேலை செய்யும். அதனால் ஒரு ஜாதகத்தில் குரு இம்பார்ட்டன். அதனால தான் நான் மெயினாக பார்க்குறது, ஒரு ஜாதகத்தில் அப்பா அம்மா நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா குரு காரகத்துவம் சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்பாக இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் அந்த குருவானவர் உனக்கு நல்லவனா கெட்டவனாங்கிறது பார்க்கணும். அடுத்த 14 வருஷம் இவர் என்னை எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறாருங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்த விஷயம், குரு ஆப்ரேட் பண்ணக்கூடிய நிலை எங்கிருந்து இயக்க போகிறார், கண்டத்தில் இருந்தால், குடும்பத்தில் இருந்தால், எதிரியில் இருந்தால், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குருவினுடைய காரகத்துவம் சிறப்பாக 16 வருஷத்தில் எதிர்கொண்டு நல்ல மாற்றத்தை பெற முடியும். இதுக்கு ரெமிடி பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எப்பெல்லாம் குருதசை வந்துருச்சோ நீங்கள் வீட்டை மாற்றிடணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா, குரு வடக்கு, அப்போ வடக்கு சார்ந்த இருக்கக்கூடிய ஒரு கோவில் பக்கத்தில் ஒரு, ஏன்னா குருவுக்கு வந்து எப்பயுமே மந்திரம் உபதேசம் இருந்துக்கிட்டே இருக்கணும், பூஜை நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் நான் பூஜை பண்ண மாட்டேன், அவர் பூஜை பண்ணக்கூடிய தாத்பரியத்தில் இருப்பார், நான் அசைவம் சாப்பிடுவேன், ஆனால் நான் பூஜை பண்ண முடியாது. ஆனால் இது வந்து நம்ம அமைச்சுக்கணுமா, அதுவாக தானே அமையணுமா? அமையும். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், குருதசை எப்போ என்ட்ராகுதோ, குரு அவர் ஜாதகத்தில் பாதகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும் தெரியுமா, இவர் ஆட்டோமேட்டிக்காக மன அமைதியை தூக்கி நகர்ந்துவார். அப்படின்னா என்ன, வீட்டு ஓனர் நிமிஷம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குரு அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவினுடைய காரகத்துவம் யானை. அப்போ காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சிட்டி பக்கம் நோக்கி நகர்த்துறது. ஓகே. இல்லை அப்படின்னா இங்கே சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராமத்தை நோக்கி நகருவாங்க. என்ன காரணம்னா அமைதியை நோக்கி நகருவது. குருன்னா அமைதி, பீஸ்ஃபுல், மந்திரம், ஜபம், தியானம், உபதேசம், இப்படி இருக்கிற ஆள். இந்த ஆளை கொண்டு போய் தசை நடக்குது அப்படின்னா ஒன்று இவன் அமைதியாக தேடி போகணும், இல்லை இருக்கிற வீட்டில் அமைதியாக இருக்கிறதுக்கான வழியை செய்யணும். அப்போ இந்த காரகத்துவம் பாசிட்டிவாக நெகட்டிவாக வேலை செய்யுது அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து குரு எப்படி இருக்காருங்கிறத முதல்ல அவங்க கணிக்க தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு இவருக்கு எப்படி பாசிட்டிவாக நெகட்டிவாக, அசுபரா சுபரா மாரகாதிபதி. ஆனால் மாரகாதிபதி குரு வந்தாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நம்ம கூடவே இருந்து கைட் பண்ணணும். 16 வருஷம். என்கிட்ட ஒரே ஒரு கிளைண்ட் இருக்கார், அவர் வந்து எல்லா ஜாதகமும் குரு பார்த்துருக்கேன், ஆனால் இவருக்கு மட்டும் குரு கெட்டு போய், லக்னாதிபதியும் கெட்டு போய், தசாநாதனும் கெட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 4-5 தடவை சூசைட் அட்டன் பண்ணியிருக்காரு. 4-5 தடவை சூசைட் அட்டன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் குருவாக இருந்தால் வழிபடுத்திட்டு இருக்கேன். இன்றைக்கி அந்த சப்போர்ட் நான் கொடுக்கல அப்படின்னா அவர் என்றைக்கும் இருக்கக்கூடிய நபர். 2 குழந்தைங்க இருக்காங்க, கடன் மேலே கடன் தீரவே மாட்டேங்குது. 2 லாரி எடுத்தால் 2 லாரியும் க்ளோஸ். இதுக்கு எதற்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவருடைய கர்மா அது. அந்த கர்மாவுக்கு நான் வந்து ரெமிடியை சொல்லியிருக்கேன், பரிகாரங்களை பண்ணியிருக்கோம், ஹோமங்களை பண்ணியிருக்கோம், எவ்வளோ செய்யணுமோ செஞ்சுருக்கோம். அது எதற்கு அப்படின்னா, அந்த கண்டம் இறக்கணுங்கிறத விதி இருக்கு இல்லையா, அந்த விதியிலேருந்து எங்களால் அவ்வளோதான் பண்ண முடியும். அவர் இறக்கணுங்கிறது விதி. அனுபவிக்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அனுபவிக்க தான் வந்திருக்காங்க, அதுக்காக நம்ம விட முடியாதுல்ல. இது வந்து அது கேரி ஃபார்வர்ட் ஆகாத நெக்ஸ்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் தான் ஸ்திரம், நான் தான் ஸ்திரம், அதே கெட்டு போச்சு. இந்த ஆத்மா தான் லக்னம், அந்த லக்னமும் கெட்டு போச்சு. அந்த லக்னம் கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பை வழிநடத்தக்கூடிய தசாநாதனும் கெட்டு போயிடுறார். 16 வருஷம் குருவும் கெட்டு போய் லக்னமும் கெட்டு போயிடுது அப்படின்னா திக்கு திசை தெரியாமல் நிற்கிறவன்னு அர்த்தம். எல்லாமே இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், அதே மாதிரி தான் அவர் இருக்கார். பிரத்யட்சமாக பார்க்குறேன் நான். 3 ஃப்ளாட் இருக்குது சென்னையிலேயே, விற்க முடியல, கடனை தீர்க்க முடியல. 2 லாரி எடுத்து 2 லாரி வருது, விற்றுறாங்க. ஏன்னா அவருடைய தாய் ஸ்தானம் வந்து கேதுல இருக்குது, அவங்க அம்மாவே அவங்களுக்கு சூன்யம் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் மனைவியாகப்பட்டவர்கள் வந்து நல்ல நிலையில் வந்து வாழ முடியல, சேர்ந்து வாழ முடியல. இப்போ பார்த்தாலும் நல்லா பாசிட்டிவாக பேசுகிற ஆள், நல்ல போல்டாக இருக்கிற ஆள். ஆனால் இப்போ வந்து இந்த திசை வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஐயா என்னால் முடியலையா, என்னால் முடியல, நான் எப்போ போகிறேன்னு சொல்லியா, உண்மையை சொல்லுங்கய்யா, எனக்கு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இருக்கிறது இப்படி கேட்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இப்படிலாம் பலனாக சொல்ல ஆரம்பிச்சு இப்படி ஒரு கேள்வி வித்தியாசம் நம்மகிட்ட வரும்பொழுது, அப்போ இங்கே என்ன காரகத்துவம் வேலை செய்யுது அப்படின்னா, விதியை மாற்ற முடியல, ஆனால் அதை காப்பாற்றி கொண்டு வர முடியுது எங்களால். அவர் என்றைக்கோ மண்ணுக்கு போக வேண்டியது, ஆனால் இந்த மாதிரி பரிகாரங்கள்லேருந்து பூஜைகள்லேருந்து செஞ்சு கொண்டு வரும்போது அந்த மடையை மாற்ற முடியுது.
அப்போது இந்த தசையை தாண்டணும். இந்த குரு தசை தாண்டுற வரைக்கும் 16 வருஷம் ஒரு வனவாசம் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அடுத்து வரக்கூடிய சனி தசை இதை விட டபுளாக இருக்க போகுது. சனி மாரகாதிபதி, ஆனால் மகர லக்னம், மகர லக்னத்துக்கு சனியே கெட்டு போயிருக்காரு. லக்னமும் கெட்டு போய், ராசியா அதிபதியும் கெட்டு போய், தசாநாதனும் கெட்டு போய் இப்போ தசை நடக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத துயரங்கள் மட்டுமல்ல, சேர்ந்து வாழ முடியாத நிலையும் கூட, குழந்தைகளை வச்சு காப்பாற்ற முடியாத ஒரு நிலையும் கூட. நல்லா சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அது ராகு தசையில் கோடியாக சம்பாதிச்சிருக்காரு. இதே நபர் ராகு தசையில் கோடியாக சம்பாதிச்சிருக்காரு. ஆனால் ராகு கொட்டி கொடுத்துருக்கான். அப்போல்லாம் எல்லாரையும் நம்பி காசு கொடுத்துட்டாரு. இப்போ கெட்டு போனோடனே அதே ஆள்கிட்ட போய் காசை கேட்டால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த குரு தசையாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்தை நீங்கள் யாருக்கு எடுத்தாலும் சரி, குருக்கிட்ட மட்டும் வச்சுக்கவே கூடாது. அதனால தான் நீங்கள் இதுக்கு ரெமிடியாக எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு தசை வந்தாலும் சரி, ஜாதகத்தில் குரு நன்றாக இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, எப்பயுமே ஒரு வயதானவர்களிடம், அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த வஸ்திர தானங்களை கொடுக்கணும். இதுதான் பரிகாரம். நீங்கள் கொண்டக்கடலை கொண்டு போய் போடுறதும் மஞ்சள் வஸ்திரம் போடுறதெல்லாம் குருவுக்கு பரிகாரமே கிடையாது. குருங்கிறது யாருன்னா மாதா பிதா. அதுக்கு அடுத்ததாக ஆதிசங்கரர். அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் திருவண்ணாமலையில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சபூத ஸ்தலத்தில் அக்னி ஸ்தலமாக இருந்தாலும் கூட அந்த அக்னியில் ஐக்கியமாகிருக்கவர் யாருன்னு கேட்டால் குரு. அப்போது குரு தசை நடந்து குரு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, திருவண்ணாமலை கிரிவலத்தில் ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கத்திலையும் ஒரு சித்தர்கள் வாசம் செய்கிறார்கள். நிருதலிங்கம், இந்திரலிங்கம், வாயு லிங்கம்லாம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு லிங்கத்திலையும் ஒரு சித்தர்கள் வாசம் செய்கிறார்கள். சித்தர்கள் அரூபமாக அங்கே கிரிவலம் செய்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய குரு ஹோரையில், இல்லை வியாழக்கிழமை வரக்கூடிய சனி ஹோரையில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று எல்லா லிங்கத்துக்கும் ஒரு மந்தீபத்தை ஏற்றி, என்னுடைய கர்மங்கள், என்னுடைய சாபங்கள், நல்லதோ கெட்டதோ, நான் யாரையும் ஏமாற்றலை, யார் வயிற்றில் அடிக்கல, ஆனால் எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குன்னா சமாளிக்கவே முடியல, இது ஒரு முக்தி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லிங்கத்துக்கும் அந்த தீபம் ஏற்றி நீங்கள் அந்த பிரதட்சணை வரணும். ஆனால் சாஸ்திர நூல்கள் எப்படி சொல்லியிருக்கு தெரியுங்களா? பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். பரமேஸ்வரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் ஒரு மனித படைப்பை கொடுக்குறேன் அப்படின்னா அவன் கஷ்டப்படுறதுக்காக இல்லை, அவன் கர்ம வினையினால் இருந்தாலும் அந்த கர்ம வினையை தீர்ப்பதற்காக நான் ஒரு மார்க்கம் சொல்கிறேன் என்று பரமேஸ்வரன் பார்வதியிடம் சொல்கிறார். இப்போ இவ்வளோ கஷ்டம்லாம் அனுபவிச்சு தான் நீங்கள் பலனை கொடுப்பீங்களான்னு பார்வதி கேட்குறான், அன்னை கேட்குறான். அப்போது அம்பாள் கேட்கும்போது அவ்வளோ அளவுக்குலாம் நான் பொறுக்க முடியாது. ஏன்னா அம்பாளுக்கு எப்பயுமே பசங்க கஷ்டப்படுறது பிடிக்காது, கருணை. அப்போது தாய் அல்லவா, அப்போது எடுக்கக்கூடிய குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரமேஸ்வரன் இதுக்கு ஒரு ஐடியா கேட்குறேன். என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சதுர்த்தி தினத்தன்று நீங்கள் திருவண்ணாமலை போயிடணும். யாரெல்லாம் உண்மையாலுமே வாழ்க்கையில் என் கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவங்க சதுர்த்தி அன்று திருவண்ணாமலை போய் அங்கே பெருமாள் இருப்பாருங்க. மெயின் கோபுரம், கிழக்கு கோபுரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேணுகோபால சாமி இருப்பார். அதுதான் ஃபஸ்ட்டு அங்கே பிரார்த்தனை வைக்க வேண்டிய இடம். அங்கிருந்து ஆரம்பித்து மெயின் கோபுரத்துக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு சதுர்த்தி அன்னைக்கு சொல்கிறேன், சங்கடகர வளர்பிறை சதுர்த்தி அன்றைக்கு 12 நாள் நீங்கள் அங்கே திருவண்ணாமலையில் தங்கணும். 12 நாள் தொடர்ந்து திருவண்ணாமலையில் தங்கணும். தினமும் காலையிலையும் மாலையிலும், முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கிரிவலம். 12 நாளும் காலையில் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் டைமில் நீங்கள் உபவாசம் இருக்கணும். கண்டிப்பாக டீ, பிஸ்கெட், காஃபி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உப்பு சாப்பிடக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஆகாரம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது உபவாசத்திற்காக, என்னுடைய கர்ம வினையை நிவர்த்தி செய்வதற்காக. சனிங்கிறது பாதம். அப்போ பாதம் தேய என்னுடைய கர்ம வினையை நிவர்த்தி செய்யக்கூடிய இடமாக குரு தத்துவத்தை இயக்கினால்தான் கர்மத்தை வெளியே கொண்டு வர முடியும். அப்போ பாதங்கிறது என் கர்மத்தில் இருக்குது, பாதத்தில் இருக்குது. அந்த கர்மத்தை வெளியே கொண்டு வரணும்னா பரமேஸ்வரனாலும் குருவால் தான் முடியும். அப்போ அந்த அக்னி தத்துவத்தில் வளர்பிறை சனிக்கிழமை என்று குரு ஹோரையில் காலையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நெய் தீபத்தை அங்கே மெயின் கோபுரத்தில் ஏற்றி வச்சுட்டு 12 நாள் தொடர்ந்து கிரிவலம் ஈசனை யார் வழிபடுகிறார்களோ அடுத்த ஒரு வாரத்தில் இவருடைய அத்தனை கர்மங்களும் நிவர்த்தி ஆக்கப்படும். இது பரமேஸ்வரனே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் 12 நாள் தங்கிறதுக்குண்டான பேஷன்ஸிங் யார்கிட்ட இல்லை. அதுதான் பிரச்சனை. எதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன். உண்மையாலுமே சீரியஸாக என் பிரச்சனை சரியாகும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வேலையை செய்யணும். 12 நாள் அங்கே தங்கி 12 நாளும் கிரிவலம் செல்ல வேண்டும். அந்த சிவத்தை தவிர, அந்த கிரிவலத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுங்க. என் பிரச்சனை, வீட்டில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகல, நான் அந்த கமிட்மெண்ட் இருக்குது, இந்த கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு எடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒரு வாரம் சும்மா இருக்கலாம். ஏன்னா இந்த 12 நாளும் உங்களை சிவன் பாடாப்படுத்தி எடுப்பார், உங்களை இருக்க விட மாட்டார். ஏதோ ஒரு பிரச்சனை அங்கேருந்து உங்களுக்கு ஃபோன் வரும், கிளம்பி வா அப்படிங்கிற பிரச்சனை வரும். ஏன்னா அந்த கர்மா உங்களை இழுக்கும். அங்கேருந்து ஏதோ ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல காலி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை செய்யும். ஆனால் எல்லாத்தையும் மீறி
நீங்கள் ஃபோனை என்னெல்லாம் அங்கே தூக்கி போட்டு இத்தனை நாள் இத்தனை தேதி வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பல்சரி யாருக்காக ஒருத்தர் ஷூரிட்டி கொடுத்துட்டு நீங்கள் போகலாம், பிரச்சனை இல்லாமல் போகணுன்னா போகலாம். ஆனால் 12 நாளும் நீங்கள் கிரிவலம் செல்லும் பொழுது உங்களுக்கு கர்மா முடித்து வைக்கப்படும். அந்த முடித்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் கெட்டுப்போன குருவானவர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய நபராக வரும். ஏன்னா குரு தாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்ற போகிறார். ஏன்னா நீங்கள் உங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆசை, அபிலாஷைகள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, பொருளாதாரம் எல்லாமே பிற மனிதர்கள்ட்ட தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த நபரை நமக்கு நல்லபடியாக அமைந்தால்தான் எல்லா வகையிலும் சுகபோகமாக அமையும். அப்படிங்கிறதுனால குரு காரகத்துவத்தை சரியாக இயக்குவதற்கு புனர்பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திர நாட்களிலோ அல்லது வளர்வரை சதுர்த்தி நாட்களிலோ, அதே மாதிரி பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரத்திலோ, இந்த 6 நட்சத்திரத்திலும் யார் ஒருவர் குரு வழிபாடை சரியாக செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை குவிப்பார்கள். மிக முக்கியம். இதில் இன்னொரு ரகசியமும் சொல்கிறேன். இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். கடகத்துக்குள்ளே தான் பூசம் இருக்குது. அப்போ இந்த கடகத்துக்குள்ளே இந்த சூரியன் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா அம்பாள்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, உக்ரமாயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல பூஷமும் இருக்குது, அந்த இடத்துல புனர்பூசமும் இருக்குது, குருவினுடைய காரகத்துவம் இருக்குது, ஆயில்யமும் இருக்குது அந்த ராசிக்குள்ளே. அப்போ சூரியன் அது உள்ளே வரும்பொழுது பூசத்துக்கு பகை. அதனால கடகராசிக்கு சூரியன் மரகாதிபதி. அந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, புனர்பூசமும் இருக்குது, ஆனால் குரு அங்கே உச்சமாகுவார். ஒன்று. இன்னொரு பக்கம் ஆயில்யம் இருக்குது, சூரியனும் புதனும் சேராது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்பா பிரச்சனையாக இருப்பாங்க. அதே மாதிரி பூசம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் சனி திசை வந்துச்சு அப்படின்னா மாரகத்தை கொடுக்கும். அப்போது எப்பெல்லாம் சூரியன் ஆடி மாதத்தில் சொல்லப்படக்கூடிய கடகத்தில் வரும்பொழுது அம்பாள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அம்பாளுக்கும் கூழ் ஊற்றுவாங்க. அப்போ என்ன, அம்பாள் இந்த மாதம் வந்து பீட மாதம்னு சொல்லுவாங்க, ஆஷாடம்னு சொல்லுவாங்க. அப்போ என்னாகும், சுப பலன்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. கணவன் மனைவி சேர்ந்தாங்கன்னா சேர விட மாட்டாங்க. இந்த பீடைங்கிறது வர ஆரம்பிச்சிடுது. அப்போ அம்பாள் நமக்கோசரம் வெளியே வராங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் தெய்வங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் வந்து பாகுபாடு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த அம்மனாக இருந்தாலும் மிக முக்கியமாக நான் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் எடுக்கும் பொழுது சமயபுரம் மாரியம்மன் ஸ்பெஷலாக வேலை செய்யுது எல்லாருக்குமே. சமயபுரம் மாரியம்மன், அதே போல் திருவேற்காடு கருமாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருவக்கரை காளி, இதெல்லாம் உக்கிரத்தில் இருக்கக்கூடியது. அதில் சூரியன் வரும்போதுச்சுன்னா அந்த அம்பாள் இன்னும் ரொம்ப ஹை பீக்கில் இருப்பாங்க, ஹை கரண்ட் லோக்கேஜில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த டைமில் போயிட்டு அந்த அம்பாளுக்கு வந்து மனம் குளிர என் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அபிஷேகத்தை செய்து அந்த அவங்கவுங்க வழக்கப்படி என்ன செய்யணுமோ கூழ் ஊற்றுறது இதெல்லாம் செய்யலாம். ஆனால் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது அம்பாளுக்கு வந்து குங்குமாபிஷேகம். இல்லை அப்படின்னா பன்னீரில் குங்குமத்தை கலந்து அபிஷேகம், இல்லை சந்தனாபிஷேகம், இல்லை சந்தன காப்பு. முக்கியமாக அம்பாளுக்கு செய்ய வேண்டியது சந்தன காப்பு. சந்தனம் குளிர்ச்சி, நோயை குணப்படுத்தக்கூடியது. அப்போ அம்பாளுக்கு வந்து இந்த மாதம் சந்தன காப்பு செஞ்சு, இந்த மாதம் எல்லாருடைய குடும்பத்தில் கஷ்டம் தீரணும் அப்படின்னா ஆடி வெள்ளிக்கிழமையில் இல்லை ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு சென்று என் கஷ்டங்கள், ஜாதக தோஷங்கள், குரு தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அம்பாளுக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி சந்தனக்காப்பு அபிஷேகம் பண்ணி உங்கள் தெய்வ வழக்கப்படி, குடும்ப வழக்கப்படி என்னென்னலாம் செய்யணுமோ செய்யலாம். ஆனால் எங்கேயுமே பலி கொடுக்காதீங்க. இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடாது, பலி கொடுக்கக்கூடாது. ஏன்னா குருவுக்கு வந்து பலி கொடுக்கறது பிடிக்காது. எந்த தெய்வமும் பலியும் கேட்கல. ஆனால் அந்த அவங்க வம்ச பரம்பரையிலேருந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு வராங்கிறதான் செய்கிறாங்க. ஆனால் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், ஏன் இதில் அப்படி தான் ஃபாலோ பண்ணாங்க, எந்த அப்படி தான் ஃபாலோ. ஆனால் யாருக்கு அது விளக்கம் சொல்ல தெரியாது. ஆனால் பலி வந்து எந்த தெய்வமும் கேட்கறதில்ல. அதனால் நீங்கள் வந்து முடிந்தால் எலுமிச்சம்பழத்தை பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம், அது செஞ்சுக்கலாம். அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கும், கடன் நிறைய நிவர்த்தியாகும்னு நினைப்பவர்களுக்கும், குருவினுடைய காரகத்துவம் கெட்டு போய் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள், தொழில் சரிவிருந்தவர்கள், கடனால் அவஸ்தைப்படுபவர்கள் அத்தனை பேருமே இந்த மாதம் ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு வந்து சந்தன காப்பு அபிஷேகம் இல்லை சந்தன காப்பு அதில் செய்து அம்பாளுக்கு வந்து பச்சை கலர் புடவை டஜன், பச்சை கலர் வளையல் ஒரு டஜன், இதையெல்லாம் கொடுத்து அங்கேயே சுமங்கலி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு நீங்கள் அடுத்த 3 மாதத்தில் பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக வந்தே தீரும். இது அனுபவபூர்வமான உண்மை நான் பரிகாரத்தில் எடுத்தது. அதனால் குருவினுடைய காரகத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் குரு சிறப்பாக இருக்காரான்னு பாருங்கள். நல்லா இருந்தார் அப்படின்னா பரிகாரத்தை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக முடிஞ்சது 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள். கெட்டு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிறப்பாக வந்து குரு தசை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். ஸோ குரு தசை அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து 16 வருஷம் கடக்க முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நேர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் சார். இன்னும் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயத்தை கொடுப்போம் குரு. ஓகே சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.